ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபலில் இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் we are running the online NEET biology course. So if you want to join, then WhatsApp us join online NEET 2020 அப்படின்னு 2020 ஃபேஸ் பண்ணுறவங்களும் 2021 12th என்ட்ரு ஆகிறவங்களும் 11th என்ட்ரு ஆகிறவங்க 2022 அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டு திஸ் நம்பர். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இமீடியட்லினா ஜஸ்ட் கால் திஸ் சேம் நம்பர். இன் Hardy-Weinberg equation, the frequency of the heterozygous individual is represented by dash. இதுதான் இப்போ கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை ஹெட்ரோஜினஸ், வாட் இஸ் மீன் பை ஹோமோசைகஸ், இது ஒரு கொஸ்டின். இப்போ Hardy-Weinberg பிரின்சிபல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்லீல்ஸ் இன் எ பாப்புலேஷன் இஸ் ஸ்டேபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அப்பா ஜெனரேஷன்லேருந்து இப்போ உங்கள் ஜெனரேஷன் இருக்குன்னா டாமினன்ட் அல்லீல் தட் இஸ் ஏ அண்ட் ரெசசிவ் அல்லீல் தட் இஸ் ஸ்மால் ஏ. இதோட ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் ஹவு many நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போ உங்கள் ஒரு பாப்புலேஷனில் 100 பேர் இருக்கீங்க, அந்த இண்டிவிஜுவல்ஸில் 100 இண்டிவிஜுவலில் ஏ வந்து ஒரு 50 பேர்கிட்ட 60 பேர்கிட்ட இருக்குது, கேபிட்டல் ஏ டாமினன்ட் அல்லீல். ஸ்மால் ஏ தட் இஸ் ரெசசிவ் அல்லீல், அது வந்து ஒரு 40 பேர்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி, ஹவு many நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்லீல்ஸ் ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீன் பூல் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், இதை சொல்லும் போதே இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்னென்னா, இங்கே எந்த ஒரு ஜெனட்டிக் ஃப்ளோவும் நடந்திருக்கக்கூடாது, நோ நேச்சுரல் செலெக்ஷன், நோ மியூட்டேஷன், நோ ஜீன் ஃப்ளோ ஆர் நோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். அப்புறம் இந்த பாப்புலேஷன் நிச்சயமாக லார்ஜ் பாப்புலேஷனாக இருக்கணும். இன்னொன்று ரேண்டம் மேட்டிங் தான் நடக்கணும். ரேண்டம்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபிக்ஸ்டு மேரேஜு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி இல்லாமல் ரேண்டம் மேட்டிங் அந்த மாதிரி ஏன் நடக்கிறது தான் என்னென்னா, அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த Hardy-Weinberg பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்லீல் சேஞ்ச் ஆகாது. அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் அல்லது Hardy-Weinberg ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஒரு முக்கியமான என்னென்னா சம் ஆஃப் த டோட்டல் அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் இந்த கேல்குலேஷனில் மெயினான விஷயம். அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும் போது நம்ம 2 டைப் ஆஃப் அல்லீல், ஒன்று வந்து டாமினன்ட் கேபிட்டல் ஏ, இன்னொன்று வந்து ஸ்மால் ஏ தட் இஸ் ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் போது இதோட ஃபினோடைபிக் கேரக்டர் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், வெளிப்புறமாக தெரிகிற கேரக்டர். இதோட கேரக்டர் ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. ரெண்டும் சேர்ந்து எப்போ இருக்கும்னா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. இதே கேபிட்டல் ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா ஹோமோசைகஸ் கண்டிஷன். கேபிட்டல் ஸ்மால் ஏன்னு சொல்லுவோம்ல, அது எப்படின்னா ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன். இப்போ இந்த பி அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற அல்லீலோட ஃப்ரீக்வன்சி, கியூ அப்படிங்கிறது ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்கிறோம்ல அதனுடைய அல்லீல் ஃப்ரீக்வன்சி எத்தனை தடவை வந்திருக்கு ஸ்மால் ஏ அப்படிங்கிறது. ஒரு பாப்புலேஷனில் எடுத்துக்கிட்டோம்னா டாமினன்ட் அல்லீல் ரெசசிவ் அல்லீலோட ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்தையும் கூட்டினா 1. இதுதான் வந்து Hardy-Weinberg லா. இப்போ நம்ம இதில் இம்ப்ளிகேஷன் பண்ணுறோம் என்னென்னா, ஐ எம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 1 ஸ்கொயர் இங்கே வந்து பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். இங்கே 1 ஸ்கொயர் பண்ணாலும் வேல்யூ என்ன தான் வரப்போகுது, இந்த சேம் 1. பட் ஹியர் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை இதில் எம்ப்ளாய் பண்ணுறோம். 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி பி ஸ்கொயர், பி இங்கே இருக்கிறதுனால ஏக்கு பதிலாக, அண்ட் தென் 2ab தட் இஸ் 2pq ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே q ஸ்கொயர். ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரியே பி ப்ளஸ் கியூவை வச்சுட்டு நம்ம விரித்து யூ கேன் எக்ஸ்பேண்ட் இட் லைக் திஸ், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. இப்போ இதில் இந்த பி ஸ்கொயருங்கிறத யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ரெப்ரசன்டிங் கேபிட்டல் ஏ. ஸோ கேபிட்டல் ஏவை ரெப்ரசன்ட் பண்ணுறது பி ஸ்கொயர். அதே கியூ ஸ்கொயர் என்னென்னா ஸ்மால் ஏன்னு சொல்லுவோம்ல ஹோமோசைகஸ் ரெசசிவ், அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது கியூ ஸ்கொயர். பி ஸ்கொயர் வந்து கேபிட்டல் ஏ ஹோமோசைகஸ் டாமினன்ட்டு,
இப்போ இது யார் பிக்யூ வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹெட்ரோசைகஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸை கொண்டது. ஆனால் இங்கே வந்து ஏன் வந்து 2PQ அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் யூ கேன் சி இங்கே கேபிட்டல் ஏ இருக்குது, ஸ்மால் ஏ இருக்குது, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இங்கே மதர் சைடு, இது வந்து ஃபாதர் சைடு. ஸோ ஃபாதர் அண்ட் மதர் சைடில் வந்து நம்ம இது மாதிரி பண்ணும்போது கேமிட், அந்த கேமிட்டில் பண்ணிங்கன்னா யூ கேன் சி தட் கேபிட்டல் ஏ வந்ததுன்னா P². அதே வந்து கேபிட்டல் ஏ அடுத்தது வந்து என்ன ஸ்மால் ஏ இங்கே இருக்குது, அப்போ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஒரே ஒரு PQ. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏனா ஒரு PQ அண்ட் தென் ஸ்மால் ஏங்கும் போது யூ கேன் சி தட் Q². இப்போ P² Q² வந்துருச்சு. ஆனால் PQ பாருங்கள், இங்கே ஒரு PQ, இங்கே ரெண்டாவது PQ, அப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க 2PQ. ஸோ ஹெட்ரோசைகஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் சி 2PQ. திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் கொஷின்ஸ்க்கு போங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல் தட் இஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா இப்போ தான் நம்ம பார்த்தோம் P² ப்ளஸ் 2PQ ப்ளஸ் Q² இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இவங்க கேட்குறது இது P வந்து கேபிட்டல் ஏ, Q வந்து ஸ்மால் ஏ, இந்த 2PQங்கிறது தான் ஹெட்ரோசைகஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. அப்போ என்ன ஆன்சர் 2PQ நாட் PQ. இது வந்து நீட் 2016 கேட்டிருக்காங்க. ஸோ யூ மஸ்ட் அவேர் அபவுட் தட். அடுத்த கான்செப்டில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். In a population which is in genetic equilibrium, வேற ஒன்றும் இல்லை, ஹார்டி-வைன்பெர்க் ஈக்குலிபிரியம் தான். The frequency of dominant allele that is P is equal to 0.8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் frequency of recessive allele Q என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ this is 0.8. What is the frequency of Q? சிம்பிள், இதுக்கு ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது, நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அதுக்கு என்னென்னா P + Q is equal to 1. இதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். Pங்கிறது டாமினன்ட் அல்லீலோட ஃப்ரீக்வன்சி எத்தனை தடவை வந்திருக்குன்னு, Qங்கிறது ஸ்மால் ஏவோட ஃப்ரீக்வன்சி ரெசசிவோடது. ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 1. இப்போ நம்ம இங்கே பார்த்தது 0.8ன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ 0.8 ப்ளஸ் இன்னொன்றுக்கு என்னென்னா Qக்கு வந்து என்னன்னு தெரியல, வி ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஸோ நான் Qன்னுனே வச்சுக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு 1 இந்த பக்கம் இருக்குது, இங்கே இருக்கிற 0.8 அந்த பக்கம் போகும்போது ரைட் சைடில். ஸோ -0.8, 1லேருந்து 0.8 போயிடுச்சுன்னா யூ வில் கெட் 0.2. ஸோ 0.2 இஸ் த ஆன்சர். தட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெசசிவ் அல்லீல் ஸ்மால் ஏ. சாரி, இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து 1 2 3 போடாமல் 2 3ன்னு போட்டிருக்காங்க. எனிஹவ் த ஆன்சர் இஸ் 0.2. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதே மாதிரி டாமினன்ட் அல்லீல் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்துட்டு இதை கேட்க பட்சத்தில் யூ கேன் சி தட் வைஸ் வர்ஸாகவும் எடுத்துக்கலாம். 0.9 இருந்ததுன்னா இது 0.1 இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா என்ன வரணும், 1 வரணும். அண்ட் ஆல்சோ 0.5 இருந்துச்சுன்னா இது 0.5 இருக்கும். சிமிலர்லி 0.4 இருந்துச்சுன்னா 0.6, 0.3 இருந்துச்சுன்னா 0.7, 0.2 இருந்துச்சுன்னா 0.8. இது எப்படி Pயும் Qவுக்கும் வைஸ் வர்ஸா கூட நம்ம சொல்லலாம். Scientists observed that a beetle population is in Hardy-Weinberg equilibrium. ஒரு சயின்டிஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு, ஒரு பாப்புலேஷன், பீட்டில்னா பறவை, பெரிய பறவை கிடையாது, இன்செக்ட். அந்த இன்செக்டினுடைய பாப்புலேஷன் செக் பண்ணும்போது we can observe frequency of capital A அப்படிங்கிற ஒரு டாமினன்ட் அல்லீலோடது 0.3 இருக்குது, ரெசசிவோடது 0.7 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 1 வருது, கரெக்டாக இருக்குது. ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஹோல் பாப்புலேஷன். அப்படின்னா என்னென்னா இங்கே ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். P², 2PQ, Q², அதாவது ஹோமோசைகஸ் டாமினன்ட்டு, ஹோமோசைகஸ் ரெசசிவ், அப்புறம் ஹெட்ரோசைகஸ், அவங்களோட பர்சன்டேஜில் காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதுலேருந்து எப்படி நம்ம பர்சன்டேஜ் போகிறது, இந்த மாதிரி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ Pயும் Qவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன 0.3, 0.7. இப்போ நான் P² பண்ணுறது சிம்பிள். P² is equal to 0.3 into 0.3. ஸோ 3 3s are 9ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு பாயிண்ட். அப்போ
0.09 வரும் இல்லையா பி ஸ்கொயர். இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், q ஸ்கொயர் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு qவோட ஸ்கொயர் 0.7 இன்ட்டு 0.7 7 7s are 49. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இன்னொரு பாயிண்ட் இருக்குங்கிறதுனால 0.49 வந்து இருக்கும். அண்ட் தென் 2pq அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is equal to 2 into 0.3, p எவ்வளோ 0.3 and q எவ்வளோ 0.7. ஸோ 3 7s are 21 into 2 42 வந்து இங்கே 2 பாயிண்ட் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு புள்ளி தள்ளி வச்சுருக்கோம், இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போ 2.42. ஸோ ஹியர் தெர் இஸ் எ பாயிண்ட் டெசிமல். அதேமாரி இங்கே வந்து ஒரு டெசிமல் இருக்குது, இங்கே வந்து ஒரு டெசிமல் இருக்குது. ஒன்றும் இல்லை, இதை 100 மாற்றணும்னா சிம்பிள். உங்களுக்கு 9/100ன்னு போட்டிங்கன்னா யூ கேன் see that 0.09 இல்லையா. 2 டிஜிட் கீழே நீங்கள் 0 வந்துச்சுன்னா அப்போ அத்தனை டிஜிட் மேலே வந்து பாயிண்ட் வைப்பீங்க. அப்போ 0.09 வருமா. ஸோ we can say that 9 இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 9% அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஹியர் ஆல்சோ இன்ட்டு 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும் பட்சத்தில் we can get 9%. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து மாற்றி ஆகணும். ஸோ 0.49 இருக்குது. 0.49ங்கிறது சிம்பிளாக 49 டிவைடட் பை 100 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பர்சன்டேஜ் மாற்றும் போது இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 100 கேன்சல் ஆகிடும். ஸோ தட் யூ வில் கெட் 49%. அண்ட் லாஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.42. அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், 42 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா யூ வில் கெட் த பர்சன்டேஜ். ஸோ 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் 42%. இப்படி தான் வந்து நீங்கள் அந்த அல்லீல்ஸை பர்சன்டேஜில் கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ 2pqவை பொறுத்த வரைக்கும் 42 அண்டு q ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 49, p ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 9%. இப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி இங்கே கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ த செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் 9% p ஸ்கொயர், 2pq 42, q ஸ்கொயர் வந்து 49. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Next, in a population following Hardy-Weinberg equilibrium, the frequency of heterozygous individual, அதாவது 2pq கொடுத்துட்டாங்க 48% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Then what will be the frequency of dominant as well as recessive? pqவும் என்னன்னு கேட்டாங்க. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், சிம்பிள் தான். ஆனால் ஸோ given is 2pq 48%. 2pq is equal to 48%. நீங்கள் டிவைடட் பை 100 போட்டுருங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். பர்சன்டேஜ்லேருந்து மாற்றுறதுக்காக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆயிரும். அதை டிவைட் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு பாயிண்டில் கிடச்சிரும். ஸோ 0.48 இதுதான் வந்து இருந்திருக்கும். இந்த 0.48ஐ ஃபஸ்ட்டு pq கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வந்து நம்ம டிவைட் பண்ணிடுவோம். 0.48/2 48 டிவைடட் பை 2 இப்படி போட்டிங்கன்னா இப்போ pq மட்டும் நமக்கு என்னன்னு கிடச்சிரும். 2 1s are 2, 2 2s are 4, 2 4s are 8. அப்போ 0.24. ஸோ இந்த 0.24 என்ன ரெண்டு டைம் மல்டிப்ளேஷன் பண்ணால் we can get 0.24 அல்லது 24 வரணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 4s are 24 வரலாம், 12 into 2s are 24 வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 into 1 அதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது. இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 0.24 இருக்கு இல்லையா, அப்போ இது 0.6 0.4 இப்படி இருந்துச்சுன்னா
0.24 வரும். இங்கே சிங்கிள் டிஜிட், இங்கே ஒரு டிஜிட் பாயிண்ட்டுக்கு டெசிமலு, இங்கே அப்போ 2 டிஜிட், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 12 into 2 வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 0.4 + 0.6 போட்டிங்கன்னா 1 வரும். ஏன்னா P + Q ஷுட் பி 1 அப்படிங்கிறது நம்ம ஹார்டி வெயின்பெர்க் லாவினுடைய பிரின்சிபல். இதே நீங்கள் 0.1 to 0.2 இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா 1 வராது இல்லையா? திஸ் cannot be the multiply. 12 into 2 24 தானே வரும், அதுக்காக போட்டு காமிச்சேன். இப்போ திஸ் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. 0.4 and 0.6 will be the frequency of P and Q. என்ன ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ த தேர்ட் ஆப்ஷன் 0.4 and 0.6. இதில் ஃபோர்த்தில் 0.4 கொடுத்துட்டு 0.8 கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் ராங். ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 0.8 தான் வரும், 1 வராது. ஓகேவா? ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். ஓகே கைஸ், ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லா கேல்குலேஷனும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹார்டி வெயின்பெர்க் லாவிலேருந்து கொஷின்ஸ் வந்துச்சுன்னா யூ மஸ்ட் ராக் இன் த எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.